கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட டெய்லர் ராஜாவை கோவையின் 5வது குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பல பகுதிகளில் தொடர் வெடிகுண்டுகள் வெடித்தன. இதில் 58 பேர் உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பு காரணமாக இருந்த மொத்தம் 158 பேர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் முக்கிய காரணமாக இருந்த கோவை கரும்பு கடையைச் சேர்ந்த டெய்லர் ராஜா என்பவர் கர்நாடகா மாநிலம் விஜயபுரா பகுதியில் பதுங்கியிருந்தார். அவரை 28 ஆண்டுகளுக்கு பிறகு தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவரை பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் டெய்லர் ராஜா தயாரித்து கொடுத்த வெடிகுண்டுகள் தான் கோவையில் பல இடங்களில் வைத்து வெடிக்கச் செய்தது தெரிய வந்தது. எனவே டெய்லர் ராஜாவை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்தனர். இதற்காக இன்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த மனுவானது இன்று 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் டெய்லர் ராஜாவை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் 5வது குற்றவியல் நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வந்துள்ளனர். அவரை தற்பொழுது ஆஜர்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.